Stalin uncle, what uncle is very wrong uncle. பார்த்து சொல்றீங்க. நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு முந்தானத்து பிகில் அடிச்சுட்டு கொடுக்குற காசை வாங்கிட்டு அங்கிள் தான் மாமா தானே, வயசுல பெரியவர் மாமா இல்ல. அப்ப நான் வயசுல பெரியவர், எனக்கு என்ன வேணாம மச்சான் 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 கேட்டுக்க மச்சான். உங்க அப்பா கிட்ட போய் கேட்டு பாரு, திமுக என்ன, ஐயா கலைஞர் என்ன. என்ன சொல்ற? டெல்லியில இருந்து அரசுக்கு வந்தவொடனே டெல்லிக்கு ஓடுறோன்னு நெய்வேலியில இருந்து உங்க அலேக்கா தூக்கிட்டு வந்தாங்க. எதுக்கு தூக்கிட்டு வந்தாங்க? அந்த கேஸ் என்னாச்சு? நீ சொல்ற கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக. அரசியல் எதிரிகள் மாறலாம், கொள்கை எதிரி மாறுவானா? அப்ப யார திட்டம்? நீ அங்க காசை வாங்கிட்டு ஜோசப் விஜய் சொல்லி ஓட்ட பிரி நாங்க உள்ள போட்டு வந்துடலான்னு அந்த சாயங்காலத்துல கண்ணு தெரியாத கவுண்டமணி சொல்லுவான்ல, ரெண்டு பைக்கு வருது நினைச்சு நான் நடுவுல பொந்து போயிடலான்னு பார்த்தேன்னு. அப்ப சொல்லுவாங்க பாரு, 2 வண்டி நினைச்சு நடுவுல பொந்தினா ஆக்சிடென்ட் ஆகி தரையில செத்து போயிடுவேன். அதான் நடக்கும். நான் விஜய் மட்டும் சொல்லல, விஜய் ரசிகராக இருக்கின்ற என்னோடு பிறந்து என்னோடு வாழ்ந்து என்னோடு கஷ்டத்தில் அனுபவித்து இருக்கின்ற என் அன்பு தம்பிகளே, உங்களை மன்றாடி கேட்கிறேன். ஒருவேளை அவன் பின்னால் நீங்கள் சென்றால், அவன் 2 படத்தை எடுத்து வைத்தான். 25 ஒரு படம் வந்துருச்சா? 26 ஜனநாயகன் ஒரு படம் வருமா? அதுக்கப்புறம் மார்ச்ல தேர்தல் அறிவிப்பாங்களா? ஏப்ரல்ல தேர்தல் நடக்குமா? மேல ரிசல்ட் வருமா? ஒருவேளை தோத்துட்டா சினிமாவுக்கு போயிடுவான். நீங்க நடுரோட்ல நின்று அனாதியா நிற்பீங்க. அந்த நிலையை மறக்க நீங்களும் தமிழர்கள் தான், நீங்களும் எண்ணில் ஒருவன் தான் என்பதை மட்டும் நினைத்து இந்த மக்களையும் மக்களையோடு சேர்ந்திருக்கின்ற வாடுகின்ற இனத்தையும் ஜனத்தையும் காக்க ஒரு கட்சி இந்தியாவில் ஒன்றென்றால் அது திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் இல்லை என்று நினைத்து 14 வயதில் கலைஞர் வந்தால் 12 வயதில் வந்த முதல்வர் தான் இன்று ஆண்டு கொண்டு இருக்கிறார். அவருக்கு வயது 73.